வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். என் பேர் செல்வராணி. எனக்கு கால் பண்ணாங்க, திமுக ஒரு அக்கா கால் பண்ணாங்க. லோன் மீட்டிங்கு, லோனுக்காக உங்களை கூப்பிடுவோம் வாங்க சொல்லி கூப்பிட்டாங்க. அங்கே போனோடனே நாங்கள் நார்மலாக உட்காந்துருந்தோம். அங்கே ஒரு தாத்தா சொன்னார், அண்ணா இது கட்சி விஜய் கட்சி திமுக கட்சியோடு இணையுது அப்படின்னு. எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம்தான் பார்த்தா எனக்கு உறுப்பினர் கார்டே இல்லை. இனிமேல் தான் நான் போட போகிறேன். ஆனால் உறுப்பினர் யாரோ ஒருத்தர் உறுப்பினர் கார்டை என்கிட்ட கொடுத்து அதை கீக்க வச்சு எங்களை உட்காச்சு நாங்கள் விஜய் கட்சி நம்ம கட்சியிலேருந்து அந்த கட்சி திமுக கட்சி போகாமே எங்களை ஏமாற்றி அந்த ஃப்ராட் வேலை பண்ணிட்டாங்க சார். லோன் மீட்டிங் சொல்லி லோன் சாதாரணமாக லோன் மீட்டிங் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனாங்க. நாங்கள் ஏற்கனவே அவங்க கிட்ட லோன் வாங்கிக்கிறோம். அதனால எங்களுக்கு முடிய போகிறதுனால இப்போ இன்னும் லோனா என்னன்னு தெரியல, லோன் மீட்டிங் சொல்லி தான் எங்களை இட்டுன்னு போனாங்க. அதை நம்பி தான் நாங்கள் அங்கே போனோம். அங்கே போய் நாங்கள் உட்காந்து ஒரு காலவர் கட்சி தான் எங்களுக்கே தெரிஞ்சது. அப்போ அவங்க அந்த கட்சியிலேருந்தே ஒரு தாத்தா வயசானவர் அவர் சொன்னார் எங்ககிட்ட, இனிமேல் விஜய் கட்சியும் திமுக கட்சியும் ஒன்றா இணைய போகுது அப்படின்னா. நாங்கள் அதுக்கும் பெருசாக கட்சி விளையாட்டுக்காக காமெடியாக சொல்லியாருன்னா நினச்சோம். அப்புறம் தான் நம்ம கட்சியுடைய சால்வையெல்லாம் கையில் கொடுத்து, உறுப்பினர் காலெல்லாம் கையில் கொடுத்து கீக்கிற மாரி ஷாலை தூக்கி போட்டுட்டு அவங்க கட்சி தவளை எங்கள் மேலே போகிற மாரி எங்களுக்கு இது எடுத்தாங்க. எங்களுக்கு நடக்காம தான் எங்களை ஏமாற்றி இட்டுன்னு போய் எங்களை பயன்படுத்திடுறாங்க அவங்க. அவ்வளோதான். 5 பேர். விஷயம் தெரியாதவங்க நாங்கள் 4 பேர். தெரிஞ்சவங்க அந்த ஒரு லேடி, மெயினாக அந்த லேடி. அவங்க ஆண்கள் இல்லை, நாங்கள் லேடிஸ் தான். ஆனால் நிறைய வயசு பசங்க வந்தாங்க, அவங்களாம் யாருன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் நாங்கள் 4 லேடிஸ் போனோம். ஆமாம். என் பேர் ஆர்த்தி. நான் மல்லிகாபுரம் 17வது வார்டில் இருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு விஜய் அண்ணா ரொம்ப பிடிக்கும். நான் அந்த கட்சியில் தான் இருந்தேன். இது நார்மலாக லேடிஸ் மீட்டிங் சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. அங்கே போயிட்டு லோன் மீட்டிங் சொன்னாங்க. ஒரு காலவர் கழிச்சு ஜென்ஸ்லாம் உள்ளே வந்தாங்க. ஜென்ஸ்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஏன் லேடிஸ் மீட்டிங்கு சொல்லிட்டு ஜென்ஸ்லாம் உள்ளே வரீங்க அப்படின்னு கேட்கும் போது இது ஒன்றும் இல்லைம்மா, சின்னதாக ஒரு மீட்டிங் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சின்னதாக மீட்டிங்னா நீங்கள் ஜென்ஸ் வராங்கன்னா எங்ககிட்ட முன்னாடியே நீங்கள் சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்கும் போது, இது ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு மீட்டிங்னா திமுக பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம், திமுக பற்றி பேச போகிறாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் பேசினதுக்கப்புறம் உறுப்பினர் கார்டு யாருதுன்னே தெரியல. நான்லாம் இப்போ தான் அப்ளையே பண்ணியிருக்கேன். எனக்கு இன்னும் அந்த உறுப்பினர் கார்டே வரல. விஜய் கட்சியிலேருந்து எனக்கு இன்னும் உறுப்பினர் கார்டே வரல. யாரோ ஒரு கார்டு எடுத்துட்டு என்கிட்ட கொடுத்து இது இது மாதிரி வச்சுக்கோமா கார்டு மாதிரின்னு சொன்னாங்க. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்கன்னு அப்போ நான் கேள்வி கேட்கும் போது, ஒன்றும் இல்லை, இது எந்த ஒரு ப்ராப்ளமும் உனக்கு வராது, சின்ன ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஷால்வையும் எடுத்துட்டு கொடுத்தாங்க, இதையும் போட்டுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் போட்டுக்கிட்டோம். நாங்கள் விஜய் கட்சியில தானே இருக்கோம், திமுகவில் நீங்க இந்த மாதிரி பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க, இது ஒண்ணுமே இல்லை, சாதாரண ஒரு விஷயம் தான், சும்மா நீங்க கழுத்துலேருந்து ஷால்வை எடுக்கிற மாதிரியோ அந்த பேப்பரை கிழிக்கிற மாதிரியோ ஒரு ஆக்ஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் ஏன் இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்வி கேட்கும் போது அந்த இடத்துல எங்களை பேச விடாத போது நாங்கள் என்ன பண்ண முடியும், ஜென்ஸ்லாம் வேற அவ்வளோ பேர் இருக்காங்க, கட்சி அலங்க இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து எங்களால் வெளியே வர முடியாது. அந்த நேரத்தில் எங்களை நாங்கள் பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்க சொன்னதை மட்டும்தான் நாங்கள் செய்ய முடியுமே தவிர எங்களால் வெளியே வர முடியல. அந்த ஒரு விஷயத்தினால மட்டும்தான் நாங்கள் அந்த இடத்துல மாறுற மாதிரி அந்த இடத்துல நாங்கள் நடிக்க முடிஞ்சுது எங்களால் அந்த ஒரு நிமிஷம். மற்றபடி நாங்கள் முழுசா அந்த கட்சிக்கெல்லாம் போகல. நாங்கள் எப்பவுமே விஜய் அண்ணா கட்சியில தான் இருக்கோம். கூட்டிட்டு போனது திமுகல இருந்த அவங்க அப்பா முன்ன ஃபர்ஸ்ட் இருந்தாங்க, அவங்க பொண்ணு இப்ப இருந்திருக்காங்க. அவங்க எப்பவுமே லோன் வாங்கி தர லேடி தான். அவங்க வாங்கம்மா உங்களுக்கு லோன் முடிய போது லோன் வாங்கி தர அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டு போனாங்க. கூட்டு போய் அங்க போய் உங்களுக்கு ஒரு half an hour கழிச்சு தான் அந்த விஷயமே எங்களுக்கு தெரியுமே. ஸ்டார்டிங்ல நாங்க உள்ள போல சார். நாங்க எங்களை இப்போ ஆளுங்களா வரணும், நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்க ஒரு டீ கடையில வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உள்ள போகும்போதுதான் சொன்னாங்க, உள்ள போகும்போதுதான் அவங்க சொன்னாங்க, ஒன்னும் இல்ல இது சின்ன மீட்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி லேடிஸ்க்காக ஏதாச்சும் திமுகல இருந்து லோன் ஏற்பாடு பண்றாங்க போல, அதுக்காக தான் கூட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அங்க பேசிக்கிட்டாங்க.